அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான ருசியான ஒரு பீஸா செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த பீஸா செய்கிறதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு தேவைப்படும். நான் 2 கப் அளவு கோதுமை மாவை எடுத்து நன்றாக சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஈஸ் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நமக்கு 75 ml தண்ணீர் தேவைப்படும். நான் எடுத்து வச்சுருக்கேன். ஈஸையும் எடுத்து வச்சிருக்கிற உப்பையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கெட்டி இல்லாமல் நல்லா பால் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அந்த கலவையை நம்ம சலித்து வைத்திருக்கிற கோதுமை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக கிளறி விடலாம். ஒரு முட்டை எடுத்து நல்லா அடித்துட்டு அந்த கலவையை நம்ம எடுத்து வைத்திருக்கிற அந்த கோதுமை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அழகாக கிளறி விடணும். இப்போ நம்ம அந்த மாவு கலவையை ஒன்றாக சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு மேசிக்கரண்டி அளவு எண்ணெயை நம்ம ஊற்றி அதை நம்ம 1 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வைத்திடணும். நல்லா டபுள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1/4 பங்காகவும் 3/4 பங்காகவும் 2 பால்ஸாக நம்ம உருட்டி தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 3/4 பங்கு உள்ள மாவு. இதை நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா நம்ம அந்த பீஸா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அழகாக நம்ம உருட்டுக்கட்டை வைத்து நல்லா உருட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருட்டியாச்சு. இப்போ நம்ம அதை சுற்றி அழகாக கொஞ்சமாக மடித்து நம்ம அழகாக விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து எல்லா இடங்களிலும் சிறு சிறு ஓட்டைகள் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள தட்டில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எடுத்து வைத்திருந்த 1/4 பங்கு உள்ள மாவு. இது நம்ம அழகாக பீஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பலம் இருக்கக்கூடாது. இப்போது இதன் மீதும் நம்ம ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து அழகாக எல்லா இடங்களிலும் சிறு சிறு ஓட்டைகளை இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். இது கோழி இறைச்சி. இதில் மஞ்சளும் உப்பும் தடவி நல்லா பொரித்தெடுத்து நான் அழகாக சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். நான் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் நம்மளுக்கு 1 பேக்கெட் தேவைப்படும். ஏன்னா நம்ம 3 பங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் வெட்டின வெங்காயம் 2 காளான் எடுத்து நான் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், அது ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வைத்திருக்கிற சீஸை அது மேலே நல்லா எல்லா இடங்கள்லையும் போட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருட்டி வைத்திருக்கிற 1/4 பங்கு மாவை இப்போ நம்ம அந்த சீஸ் மேலே அழகாக வச்சு அழகாக சுற்றி அழகாக இந்தமாரி மடித்து விடலாம். இந்த அளவுக்கு நம்ம அழகாக மடித்து எடுத்துக்கணும். நான் எடுத்து வைத்திருக்கிற டொமேட்டோ சாஸை இப்போ நான் அழகாக அதன் மேலே நான் தடவி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மறுபடியும் சீஸ் எடுத்து நம்ம அழகாக அதன் மேலே டொமேட்டோ சாஸ்க்கு மேலே
எல்லா இடங்கள்லையும் படுற அளவுக்கு நம்ம சீஸை நல்லா அழகாக போட்டு விடலாம். நான் இப்போது வெட்டி வைத்திருக்கிற காளான்களை அந்த சீஸ் மேலே சுற்றி அழகாக அடுக்கிடுறேன். பச்சை மிளகாய்களையும் இப்போ நம்ம அழகாக சுற்றி அடுக்கிடலாம். சிவப்பு மிளகாய்களையும் இப்போ நம்ம அழகாக அடுக்கிடலாம். இப்போது நம்ம பொரித்து வைத்திருக்கிற கோழி இறைச்சிகளை அதன் மேலே அழகாக சுற்றி எல்லா இடங்களையும் படுற அளவுக்கு நம்ம அழகாக தூவி விட்டுடலாம். வெங்காயங்களையும் நம்ம இப்போ அழகாக சுற்றி அடுக்கிடலாம். இப்போ அதன் மேலே சீஸ் நம்ம நிறையா போட போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பீஸா சமைக்க தயாராகிருச்சு. நம்ம ஒரு 3/4 மணி நேரம் அவனில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 3 லேயர் சீஸ் பீஸா ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சாஃப்டாக பீஸா ரொட்டி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.